ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, பென்டிடிஸ் பென்சிலின் வி பொட்டாசியம் 400 அண்ட் 800 mg டேப்லெட். இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, பெனிஃபிட்ஸ் என்னென்ன, பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன, இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, இந்த மருந்தை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட், இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை குணப்படுத்த, காய்ச்சல் மற்றும் தொண்டை வலி போன்ற இன்ஃபெக்ஷன்லேருந்து பாதிப்பை குறைக்க பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு நம்பர் 1 ஆன்டிபயோட்டிக். இது சரியான பாக்டீரியலுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இதனுடைய பலன் நல்லாவே இருக்கும். தொண்டை தொற்று, காது தொற்று, பல் மற்றும் ஈறுகளில் ஏற்படக்கூடிய தொற்றுக்கள், தோல் ஸ்கின்ல ஏற்படக்கூடிய தொற்றுக்கள், ரெஸ்பிரேட்டரி ட்ராக் சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய தொற்று, ரெமட்டிக் ஃபீவர் ப்ரிவென்ஷன், ஸ்ட்ரிப் த்ரோட், டான்சிலிட்டிஸ் போன்ற பல வகையான தொற்றுகள்லேருந்து பாதிப்புகள்லேருந்து நம்மளை பாதுகாக்க இந்த மருந்து பயன்படுது. இந்த மருந்து எப்படி நம்ம உடம்புக்குள்ளே போய் வேலை செய்யுது அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியா உருவாகிறத தடுக்குது. அதே போல் அந்த பாக்டீரியாவுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா செல்லு மேலே இருக்கக்கூடிய அந்த வாலை உடைக்குது. அந்த வால் உடைக்கிறதுனால அந்த செல் உயிர் வாழ முடியாமல் செத்து போகுது. இப்படி தான் அந்த கெட்ட பாக்டீரியாவை கொன்று நம்மளை நோய் தொற்றுகள்லேருந்து இந்த மருந்து பாதுகாக்குது. அடுத்து, இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட்ஸ் என்ன என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகள் அப்படின்னா குமட்டல், வாந்தி, வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, அஜீரணம், நாக்கு மற்றும் வாயில சில மாற்றங்கள், டேஸ்ட் சேஞ்ச் ஆகுறது, இது போன்ற விஷயங்கள் இருக்கும். ஆபத்தான சீரியஸான சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் ரேஷஸ், அரிப்பு, முகம், நாக்கு, உதடு போன்ற இடங்கள்ல வீக்கம் ஏற்படுவது, தொண்டையில வீக்கம் ஏற்படுவது, மூச்சு திணறல் ஏற்படுவது, கடுமையான வயிற்றுப்போக்கு, டைரியா ஏற்படுவது, இவைதான் இந்த மருந்துடைய சீரியஸான பக்க விளைவுகள். அடுத்து, இந்த மருந்தை யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெனிசிலின் அலர்ஜி இருக்கிறவங்க, கிட்னி டிசீஸால பாதிக்கப்பட்டிருக்கவங்க, ஆஸ்துமா இருக்கிறவங்க, அலர்ஜி நோயால பாதிக்கப்பட்டிருக்கவங்க, அதுக்கப்புறம் பிரெக்னெண்டா இருக்கிறவங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க, இந்த மருந்து எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணி ஆகணும். இந்த மருந்து வைரஸ் போன்ற வியாதிகளுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது. இது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மருந்து, ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ். அடுத்து, இந்த மருந்து எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்து உங்கள் டாக்டருடைய அட்வைஸ் பொறுத்து, நோயினுடைய தன்மையை பொறுத்து, உங்களுடைய வயது மற்றும் வெயிட் இதை வச்சு உங்களுடைய மருந்தினுடைய டோசேஜ் முடிவு பண்ணுவாங்க. இந்த மருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2லேருந்து 4 முறை வரைக்கும் கூட கொடுப்பாங்க. அது உங்களுடைய நோயினுடைய தன்மைக்கு ஏற்ப இது மாறும். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்ட கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன என்பதை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.